இந்த அரிசி மாவு கோலம் போடுறதுக்கு மாவு கரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா கோலம் இன்னுமே மங்களகரமாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அரிசி மாவு கோலம் போட்டு அது மேலே சாமியை வச்சு விளக்கு ஏற்றும் போது இன்னுமே மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த வார ஃப்ரைடே ஸ்பெஷல் வந்துட்டு அவரைக்காய் குழம்பு தான். இந்த அவரைக்காவை எப்படி பொரியல் பண்ணாலுமே நான் பாதி வேஸ்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ட்ரை பண்ண இந்த அவரைக்காய் குழம்பு எனக்கும் மாமாவுக்குமே பத்தலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காலையில் டிஃபன் மதிய சாதத்துக்கு வச்சுக்கலான்னு சொல்லி சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். பட் காலையில் டிஃபனுக்கே எல்லாமே சரியாக போயிடுச்சு. காயே சாப்பிடாதன்னா பாதி கூட்ட நானே சாப்பிட்டுட்டேன். பாசிப்பருப்போட 2 பல்லு பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஹாஃப் குக் பண்ணதுக்கப்புறமா ஃபைன் சாப் பண்ண அவரைக்காய், காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பல்லு தேங்காவோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணி தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றி இறக்கணும்னா சூப்பரான அவரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். என்னோட இந்த ஹெல்தி வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.